ஹாய் விவோஸ், வெல்கம் பேக் டு மீராஸ் ஃபிட் டெய்லர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சுடிதார் எப்படி கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் 2 மீட்டரில் லைனிங் கிளாத் எடுத்து 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். லென்த் வைஸ்லேயும் வித் வைஸ்லேயும் நான் ஃபோல்டு பண்ணி மடித்து போட்டிருக்கேன். அவங்களோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா 40. லைனிங்கை எப்போவுமே நம்ம வந்து 2 இன்ச்சு கம்மி பண்ணி தான் வைக்கணும். அப்போ 38 வச்சுருக்கேன். நெக்கு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டர் வந்து 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆர்ம் ஹோல் டெப்த்து பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதே சேம் அளவுக்கு அதே 5.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். அது அப்படியே வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி முன்னெக்கு எவ்வளோ இருக்கோ அதே சேம் அளவு அந்த இடத்துல இருக்கான்னு செக் பண்ணிட்டு இதையும் ஒரு லைன் போட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிப் சைஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 13.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் கிட்ட ஒரு 22 இன்ச்சு வச்சுக்கலாம். அதை அப்படியே நம்ம லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆர்ம் ஹோலுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு கிட்ட வச்சு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களோட பாடி சுற்றளவு பார்த்திங்கன்னா பாடி சுற்றளவு 28, 4 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன், 32. திரும்ப பார்த்திங்கன்னா அதை 4ஆக டிவைட் பண்ணியிருக்கேன், 8 இன்ச்சு வரும். நான் 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பேன். அதனால் இங்கே இப்போதைக்கு 8 வச்சு அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஹிப்பு கிட்ட வந்து நான் 7.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஓப்பன் கிட்ட நான் 9.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். அதோட லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வைக்க வேண்டியது ஒரு 10.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். அதை அப்படியே நான் மார்க் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். இப்போ வந்து 8 இன்ச்சு வந்து அதில் ஒரு 1/2 இன்ச்சு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பேன். ஆர்ம் ஹோல் வந்து நம்ம டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணி எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதை அப்படியே கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம கர்வ் பண்ணிக்கலாம். அதை அப்படியே நம்ம லைன் போட்டு கனெக்ட் பண்ணி விட்டுடலாம், சரியான அளவு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 இன்ச்சில் நான் வந்து சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். ஓப்பனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் 1/2 இன்ச் தான் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். அதே மாதிரி முன் நெக்கும் பார்த்திங்கன்னா நான் கர்வ் ஸ்கேல் வச்சு நான் ரவுண்ட் நெக் நான் வரைஞ்சிக்கிறேன் 5.5 இன்ச்சில் ஃப்ரண்ட் சைடு. அதே பேக் சைடு வந்து 1 இன்ச்சு லெஸ் பண்ணி நான் வந்து 4.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஆர்ம் ஹோல் பார்த்திங்கன்னா ஒரு 7.5 இன்ச்சில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாடி சுற்றளவு 28 + 4, அதை நம்ம சேர்த்தோம்னா 32 இன்ச்சு. அதை டிவைட் பண்ணால் 8 இன்ச்சு. நான் 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹிப் சைஸில் 1 இன்ச்சு லெஸ் பண்ணியிருக்கேன். நான் அதை அப்படியே மார்க் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் இங்கே 1 இன்ச்சு ஆட் பண்ணி 9.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டவுன் பார்ட்டில் 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி 10.5 வச்சுருக்கேன். இப்போது சுடிதாரோட மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக வச்சாச்சு. அந்த பிசுரை நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அளவு எடுத்து நம்ம கட் பண்ணால் பர்ஃபெக்டாக சுடிதாரோட ஃபிட்டிங் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ரவுண்டாக ஆர்ம் ஹோலை கட் பண்ணிவிட்டு ஷோல்டரையும் கட் பண்ணிடலாம். கரெக்டான அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பக்கமும் கரெக்டான அளவில் நம்ம வந்து ரவுண்ட் நெக்கை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணும்போது என்னென்னா ஃப்ரண்ட்டில் ஒரு லைட்டாக ஒரு சென்டர் பகுதியில் நம்ம ஒரு வி மாதிரி நம்ம கர்வ் கொடுத்துக்கலாம். நெக்குக்கு வந்து நான் கேன்வாஸ் கொடுக்க போகிறதில்ல. இந்த சுடிதாரில் வந்து லைனிங் கிளாத்தை வச்சே தான் நான் வந்து டர்ன் பண்ணி திருப்பி தைக்க போகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக கேன்வாஸ் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கை நம்ம எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அவங்களுக்கு 3/4 லென்த்து கேட்குறாங்க. அதில் பத்தாது. அதுக்காக நான் ஜாயிண்ட் கொடுத்து ஒட்டு போட்டு நான் தைக்க போகிறேன். அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒரு கொஞ்சமாக நான் ஸ்டிச் பண்ணுறதுக்காக விட்டுட்டு ஒரு 16 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது லைனிங் கிளாத்தை நான் திருப்புறதுக்காக விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு 4 இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்டில் நான் ஒரு மார்க் பண்ணி ஆர்ம் ஹோலோட 7.5 இன்ச்சை நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 1 இன்ச்சு மேலே கொடுத்து நான் கர்வ் போட்டுக்கிறேன். அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். சீம் அலவன்ஸு நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஒட்டு போடுற மாதிரி இருக்குது. ஒட்டு போடுறதே தெரியாத அளவுக்கு நம்ம கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும்.
ஆர்ம் ஹோல் கிட்ட நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் வந்து ஜாயின் பண்ணி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதை நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மெட்டீரியலில் நம்ம எப்படி வந்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் மெட்டீரியலை வந்து நான் ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். லைனிங் கிளாத்தை நான் எப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கேன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து நகராமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்கேலை மேலே அலைன்மெண்ட் பண்ணி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நம்மளோட சைஸ் வந்து 40 இன்ச்சு. நம்ம லைனிங்கில் 2 இன்ச்சு கம்மி பண்ணி தான் நம்ம வந்து அளவு எடுத்தோம். அதனால் நான் கொஞ்சம் மேலே வச்சுருக்கேன். அதே மாதிரி பேக் பார்ட்டுக்கும் நம்ம வந்து அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி நீங்களும் பாருங்கள். ஈஸியான மெத்தடு இது. உங்களுக்கும் சுலபமாக புரிஞ்சிக்கலாம். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ ஹேண்டையும் நம்ம அதே மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல்லையும் நம்மளுக்கு வந்து கிடைக்கல. அதனால் நம்ம வந்து இதையும் வந்து 3/4 லென்த்துக்கே நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் அதே மாதிரி 4 பீஸு இதுலேயும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பாய்.